ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழகத்தின் 17வது சட்டசபையின் முதல் கூட்டம் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா தலைமையில் கூடியது. முதலில் முதல்வர் விஜய்க்கு சபாநாயகர் கருப்பையா வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலில் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற முதல்வர் விஜய் எம்எல்ஏவாக பதவியேற்றார். அவரை தொடர்ந்து அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் மற்றும் காரைக்குடியில் வெற்றி பெற்ற பிரபு ஆகியோர் எம்எல்ஏவாக பதவியேற்றனர். சிவகாசி தொகுதியில் வெற்றி பெற்று அமைச்சராக பொறுப்பேற்ற கீர்த்தனா வெற்றி சான்றிதழை கொண்டு வரவில்லை. அதனால் அவரால் பதவியேற்க முடியவில்லை. இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, முன்னாள் முதல்வர்கள் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பதவியேற்றனர். இந்நிலையில் அதிமுகவின் மயிலம் தொகுதி எம்எல்ஏ சி.வி. சண்முகத்தின் பெயரை அழைத்தபோது அவர் வரவில்லை. சபையிலும் அவர் இல்லை. இதையடுத்து அடுத்த உறுப்பினர் அழைக்கப்பட்டார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தொடர்ந்து தேர்தல்களில் தோல்வியடைந்து வருவதால் அவர் பதவியை ராஜினாமா செய்ய கோரி சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். அதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்து வருவதால் 34 எம்எல்ஏக்களுடன் சி.வி. சண்முகம் கடந்த 2 தினங்களாக ஆலோசனை நடத்தி வருகிறார். 34 எம்எல்ஏக்களும் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க உள்ளதாகவும், சி.வி. சண்முகம், வேலுமணி போன்ற முக்கிய தலைவர்கள் அமைச்சரவையில் இடம் பிடிக்க முயற்சித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.